50% வரி விதிப்பால் தமிழ்நாடு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், என்னென்ன பாதிப்புகளை, என்னென்ன கோரிக்கைகளை முதலமைச்சர் இந்த பதிவில் பதிவு செய்திருக்கிறார்? அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய இந்த 50% வரி விதிப்பால் தமிழ்நாட்டின் ஏற்றுமதி கடுமையாக பாதித்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக ஜவுளி மையமான திருப்பூர் மாவட்டத்திலிருந்து ஏற்றுமதி என்பது பெரும் அளவில் இதன் மூலமாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் சுமார் 3000 கோடி ரூபாய்க்கு இந்த வர்த்தகம் என்பது பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த 3000 கோடி ரூபாய்க்கு பாதிப்பு ஏற்பட்டதோடு ஆயிரக்கணக்கானோருக்கு வேலை போகக்கூடிய ஒரு சூழலும் அபாயமும் ஏற்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்தியாவிலிருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 50% வரியை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விதித்திருந்தார். இந்த வரி நேற்று முதல் அமெரிக்கா அமலுக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஆயத்த ஆடைகள் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த ட்ரம்ப் விதித்திருக்கக்கூடிய 50% வரி காரணமாக ஆயத்த ஆடை வர்த்தகம் என்பது பெரும் அளவில் பாதித்திருப்பதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே இந்திய ஆயத்த ஆடை ஏற்றுமதியில் 68% பங்களிப்பு என்பது திருப்பூர் மேற்கொண்டு வருகிறது. திருப்பூரில் ஆண்டுக்கு 45,000 கோடிக்கு இந்த ஆயத்த ஆடை ஏற்றுமதி வர்த்தகம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில உடனடியாக இதில் மத்திய அரசு தலையிட்டு அதற்கான நிவாரணத்தையும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்மையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும், அதுதான் அங்க இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் மிக முக்கியமான ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய கோரிக்கையாக மத்திய அரசுக்கு வைத்திருக்கிறார். அபிநயா, முதலமைச்சருடைய பதிவு குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.